ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு சூப்பரான அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். சும்மா புசுன்னு பூரியும் அதுக்கு தொட்டுக்க சும்மா ஹெல்த்தியான அண்டு சூப்பரான ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு வெஜிடபிள் மசாலா எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கையை வச்சு மாவு உப்பு இந்த மாதிரி மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தண்ணியை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பூரி வர்ற பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க நல்லா கையை வச்சு. நான் வேறு எதுவுமே சேர்க்கல, ஒன்லி உப்பும் நார்மல் வாட்டர் தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா பக்குவம் வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு 4-5 பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை அப்படியே அழகாக ஒரு பவுலில் எடுத்து வச்சு அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பூரி மாவு ரெடி ஆயிடுச்சு. 1/2 hour இல்லை 1 hour நல்லா ஊற வச்சுக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு போடணும், நல்லா தான் இருக்கும். இப்போ கிழங்கு பண்ணிடலாம். ஸோ அதுக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கரில் தண்ணி சேர்த்து லைட்டாக உப்பு போட்டு நான் வேக வச்சுக்கிறேன். ஒரு 2 விசில் விட்டாலே போதும், நல்லா உருளைக்கிழங்கு வெந்துடும். இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகுளுந்து, கொஞ்சோண்டு ஜீரகம், கொஞ்சோண்டு சோம்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த அளவு விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு நல்லா வெடித்து வரணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இருக்குல்ல, பெரிய வெங்காயம், அதை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கிற வேணாம், கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவு வதக்கினாலே போதும். இந்த அளவு வதக்கினா போதும். இப்போது ஒரு பெரிய சைஸ் கேரட்டு, கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் மிக்ஸ் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டான உப்பு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துடும். நல்லா தக்காளி நல்லா வதங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இது ரெண்டையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா போட்டால் எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒன் டைம் பண்ணி பாருங்கள். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு இருக்குது இல்லையா, அதையும் நல்லா இந்த மாதிரி கையால் மசிச்சு சும்மா போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா இது எல்லாமே காய்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் அப்போ தான் போகும். ஏன்னா இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. அதனால் பச்சை வாசனை எந்த அளவு போதும் அந்தளவு குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் பொரிகளை சேர்த்துட்டு அதை இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுப்பாக இந்த மாதிரி லிக்விட் ஃபார்ம் அரைச்சி வச்சுக்கோங்க. இதை லாஸ்ட்டாக அந்த பச்சை வாசம் போகவும் அந்த காயில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, உருண்டை இல்லாமல் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காய் லைட்டாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க காய் வேகிறதுக்கு. அவ்வளோதான். இந்த டயத்தில் உப்பு எல்லாமே செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸில் நல்லா கொதி வந்துடும். இந்த இடத்துல உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, எனக்கு எல்லாமே சரியாக இருக்குது. இப்போ நல்லா கொதி வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே போட்டுருங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் கழித்து மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெஜிடபிள் மசாலா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். உண்மையாகவே சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த வெஜிடபிள் மசாலா. எல்லோரும் கடல மாவும் மஞ்சள் பொடி மட்டும் போட்டு பண்ணுவாங்க, தக்காளி சேர்க்க மாட்டாங்க. நான் இதில் தக்காளி சேர்த்துருக்கேன், கரம் மசாலா சேர்த்துருக்கேன். எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். உண்மையாகவே லாஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த பூரியும் அந்த கிழங்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா திகட்டாது. அந்த உருளைக்கிழங்கு மசாலா நம்ம பண்ணுவோம் நார்மலாக ஹோட்டலில், அது கொஞ்சம் திகட்டும். இது கொஞ்சம் திகட்டாது உங்களுக்கு. ஸோ 2 பூரி சேர்த்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.